ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணுற 100 சென்டென்சஸ் நம்ம தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்றதுனா பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்றத கேட்குறதும், ஆர் ப்ரெசண்ட்டாக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஹவ் ஹாவ் யூ பீன் அப்படின்னா இது ரெண்டுமே மீன் பண்ணும். ஹவ் ஹாவ் யூ பீன், ரொம்ப நாளாக பார்க்கல, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லாங் டைம் நோ சி, லாங் டைம் நோ சி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன விஷயம் அப்படின்னு எப்படி கேட்கலாம்? வாட்ஸ்அப், வாட்ஸ்அப். சும்மா இருக்கேன் அப்படின்றத எப்படி சும்மா கேஷுவலாக சொல்லலாம்? ஜஸ்ட் சில்லிங், ஜஸ்ட் சில்லிங். நம்ம கேப்போவில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி. கவனமாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? டேக் கேர், டேக் கேர். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? see you tomorrow, see you tomorrow. நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், இது எப்படி சொல்லலாம்? ஐ ஓவர் ஸ்லெப்ட் டுடே, ஐ ஓவர் ஸ்லெப்ட் டுடே. அலாம் வைக்க மறந்துட்டேன், இது எப்படி சொல்லலாம்? I forgot to set the alarm, I forgot to set the alarm. நீங்கள் இந்த துணிகளை மடிக்க முடியுமா அப்படிலாம் ஹெல்ப் கேட்போம்ல, எப்படி கேட்கலாம்? Can you fold the clothes, can you fold the clothes. இதை க்ளோத்ஸ்ன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கிளாத் கிளாத் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. நோ, அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இதை எப்படி சொல்லலாம்? கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ, கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ. உன் பெட்டை ஒழுங்குபடுத்து அப்படிலாம் சொல்லுவோம்ல, மேக் யுவர் பெட், மேக் யுவர் பெட். உன் ரூமை சுத்தமாக வை, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் த ரூம் க்ளீன், கீப் த ரூம் க்ளீன். சத்தத்தை குறை அப்படி சொல்லுவோம்ல, டர்ன் டவுன் த வால்யூம், டர்ன் டவுன் த வால்யூம். உனக்கு பசிக்குதா, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். சத்தம் போடாத எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ். எனக்காக காத்திரு, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ. சீக்கிரம் வா எப்படி சொல்லலாம்? கம் சூன், கம் சூன். எங்கே போகிற, இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். நான் சீக்கிரம் திரும்பி வரேன், இதை எப்படி சொல்லலாம்? I'll be back soon, I'll be back soon. கவனமாக நட, walk carefully, walk carefully. என் கையை பிடி, எப்படி சொல்லலாம்? hold my hand, hold my hand. சாலையில் ஓடாத, அதாவது ரோட்டில் ஓடாத எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரன் ஆன் த ரோட், டோன்ட் ரன் ஆன் த ரோட். நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் ஆல்மோஸ்ட் தேர், ஐ ஆம் ஆல்மோஸ்ட் தேர். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா, இது எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். எனக்கு உதவி செய், இது எப்படி கேட்கலாம்? ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம்? கிவ் மீ அ ஹேண்ட், கிவ் மீ அ ஹேண்ட். இதை எப்படி செய்கிறதுன்னு எனக்கு காட்டு, இதை எப்படி கேட்கலாம்? ஷோ மீ ஹவு டு டூ இட், ஷோ மீ ஹவு டு டூ இட். நான் தவறாக இருந்தால் என்னை திருத்திடுங்க, அதாவது நான் தப்பு பண்ணால் என்னை சொல்லுங்கள் தப்பாக இருக்கிறத, எப்படி சொல்லலாம்? கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். இது மறுபடியும் நடக்காது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட் won't happen again, இட் won't happen again. இங்கே கொண்டு வா, எப்படி சொல்லலாம்? bring it here, bring it here. இங்கே ஹியர் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம், தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ். வழி இல்லை, வேறு வழியே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம்ல, நோ வே, நோ வே.
பிறகு பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. மேபி லேட்டர், மேபி லேட்டர். பரவாயில்ல, இது எப்படி சொல்லலாம்? நெவர் மைண்ட், நெவர் மைண்ட். இதை இட்ஸ் ஓகே அப்படின்னும் சொல்லலாம். இருக்கட்டும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட் இட் பி, லெட் இட் பி. யாருக்கு தெரியும், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹூ நோஸ், ஹூ நோஸ். எனக்கு கவலை இல்லை, இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். அவன் பந்தை எனக்கு வீசினா, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹீ டாஸ்ட் த பால் டு மீ, ஹீ டாஸ்ட் த பால் டு மீ. டாஸ்டு அப்படின்னா என்னென்னா தூக்கி எறிகிறது, வீசுறது அப்படின்னு மீனிங். அவன் மெழுகுவர்த்தியை ஊதினா, இது எப்படி சொல்லலாம்? ஷீ ப்ளூ த கேண்டில், ஷீ ப்ளூ த கேண்டில். இங்கே ப்ளூ அப்படின்றது ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ். ப்ளோனா என்னென்னா ஊதுறது, ப்ளூ அப்படின்னா என்னென்னா ஊதிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ். அவன் முழங்கால லேசாக வளைச்சான், இது எப்படி சொல்லலாம்? ஹி பெண்ட் ஹிஸ் நீ ஸ்லைட்லி, ஹி பெண்ட் ஹிஸ் நீ ஸ்லைட்லி. நீ அப்படின்னா முழங்கால் அப்படின்னு அர்த்தம். ஸ்லைட்லி அப்படின்னா லேசா, மெதுவா அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காத அப்படிலாம் சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? டோன்ட் போக் யுவர் நோஸ் இன்டு திஸ், டோன்ட் போக் யுவர் நோஸ் இன்டு திஸ். அவள் அருமையாக ப்ரெசன்டேஷன் பண்ணா, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஷீ நெயில்டு த ப்ரெசன்டேஷன், ஷீ நெயில்டு த ப்ரெசன்டேஷன். நெயில்டு அப்படின்னா என்னென்னா நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். அதை சாதாரணமாக எடுத்துக்காத அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். யாராவது கதை விட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, உன் கதைலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் நம்பலை அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் பையிங் யுவர் ஸ்டோரி, ஐ எம் நாட் பையிங் யுவர் ஸ்டோரி. நான் உனக்கு துணையாக நிற்பேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதையே நம்ம எப்படி சொல்லலாம்? ஐல் பேக் யூ அப், ஐல் பேக் யூ அப். இதவே ஐல் பி தேர் ஃபார் யூ அப்படின்னும் சொல்லலாம். நீங்கள் பண்ண உதவிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், இது எப்படி சொல்லலாம்? ஐ ஓவ் யூ ஃபார் த ஹெல்ப், ஐ ஓவ் யூ ஃபார் த ஹெல்ப். நம்ம யார்கிட்டையாவது கொஷின் கேட்டோங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணுவாங்கல்ல, தவிர்ப்பாங்கல்ல, அது எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் டாட்ஜிங் த கொஷின், ஹீ இஸ் டாட்ஜிங் த கொஷின். என்னை வெயிட் பண்ண வைக்காத அப்படிலாம் சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் மீ ஹேங்கிங், டோன்ட் கீப் மீ ஹேங்கிங். ஒரு மாதிரி தொங்கிட்டே இருப்போம்ல, கேட்டுகிட்டே இருப்போம்ல, வெயிட் பண்ணிகிட்டே, அதுதான் அப்படி சொல்கிறது. என்னை வற்புறுத்தாத, இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்விஸ்ட் மை ஆர்ம், டோன்ட் ட்விஸ்ட் மை ஆர்ம். நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ எம் நாட் ரிஸ்கிங் இட், ஐ எம் நாட் ரிஸ்கிங் இட். இதே நான் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கேன், ஆசோலேஷன்லேயே இருப்போம்ல, இதுவா அதுவா, நம்ம எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாமல் இருப்போம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் த ஃபென்ஸ், ஐ எம் ஆன் த ஃபென்ஸ். ஏதாவது பற்றி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்போம்ல, அது எப்படி சொல்லலாம்? அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணாம்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் நாட் டுவெல் ஆன் இட், லெட்ஸ் நாட் டுவெல் ஆன் இட். என் சந்தோஷத்தை கெடுக்காத அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? டோன்ட் பர்ஸ்ட் மை பபிள், டோன்ட் பர்ஸ்ட் மை பபிள். நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? ஐல் கீப் மை ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட், ஐல் கீப் மை ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். நான் என்ன சொல்ல வந்தனோ அதை மறந்துட்டேன், எப்படி சொல்லலாம்? ஐ எம் லூசிங் மை ட்ரெயின் ஆஃப் தாட், ஐ எம் லூசிங் மை ட்ரெயின் ஆஃப் தாட். அதை நிறுத்தி வைப்போம், அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம், எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் புட் இட் ஆன் ஹோல்ட், லெட்ஸ் புட் இட் ஆன் ஹோல்ட். நான் ரெடி, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ எம் ஆல் செட் அப்படின்னும் சொல்லலாம், ஐ எம் ரெடி அப்படின்னும் சொல்லலாம். பிரச்சனையை கிளறாத, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் ஸ்டிர் த பாட், டோன்ட் ஸ்டிர் த பாட். தயவு செஞ்சு குறுக்கிடாத, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் கட் மீ ஆஃப், டோன்ட் கட் மீ ஆஃப். நீ என்னை பேச விடு, குறுக்கிடாத அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்போ இதை யூஸ் பண்ணலாம். நான் அதை நம்பலை, நான் ஏற்றுக்கலை, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட், ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். பகை வச்சுக்காத அப்படிலாம் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்ல, டோன்ட் ஹோல்ட் அ கிரட்ஜ், டோன்ட் ஹோல்ட் அ கிரட்ஜ். நீ சரியான விஷயத்த சொன்ன அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்.
என்னை தவறாக புரிஞ்சுக்காத, தப்பாக நினச்சிடாத எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் கெட் மீ ராங். எனக்கு இது பிடிக்கலை எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் இன்டு திஸ். ஐ எம் நாட் இன்டு திஸ். தெரியாது போல் நடிக்காத இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ளே டம். டோன்ட் ப்ளே டம். நம்ம ஃபஸ்ட்டே யார்கிட்ட சொல்லுவோம்ல, அதிகமாக எதிர்பார்க்காத, எக்ஸ்பெக்ட் பண்ணாத இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் யுவர் ஹோப்ஸ் அப். டோன்ட் கெட் யுவர் ஹோப்ஸ் அப். நான் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுறேன், எதுவுமே பண்ணாமல் வெட்டியாக இருக்கேன் இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஜஸ்ட் கில்லிங் டைம். ஐ எம் ஜஸ்ட் கில்லிங் டைம். என்னை தூண்டாத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் டெம்ப்ட் மீ. டோன்ட் டெம்ப்ட் மீ. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை இது எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அவுட் ஆஃப் லக். யூ ஆர் அவுட் ஆஃப் லக். அவள் சிவப்பு உடை அணிஞ்சிருக்கா, சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கா. ஷீ ஓர் அ ரெட் ட்ரெஸ். ஷீ ஓர் அ ரெட் ட்ரெஸ். இங்கே ஓர் அப்படின்றது வியரோட பாஸ்ட் டென்ஸ். வியர்னா என்னென்னா போடுறது. ஓர் அப்படின்னா போட்டா அப்படின்னு அர்த்தம். நான் என் ஃபோனை கீழே போட்டுட்டேன் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ட்ராப்ட் மை ஃபோன். ஐ ட்ராப்ட் மை ஃபோன். என் ஷூ ஈரமாக இருக்குது இது எப்படி சொல்லலாம்? மை ஷூஸ் ஆர் வெட். மை ஷூஸ் ஆர் வெட். வெட்னா ஈரமாக இருக்குன்னு அர்த்தம். அவன் மெழுகுவர்த்தி ஏற்றுனா இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹீ லிட் த கேண்டில். ஹீ லிட் த கேண்டில். தட்டுற சத்தம் கேட்டுச்சு இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹியர்ட் அ நாக். ஐ ஹியர்ட் அ நாக். நாக் அப்படின்னா தட்டுறதுன்னு அர்த்தம். நான் தரையை தொடச்சேன் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஸ்வெப்ட் த ஃப்ளோர். ஐ ஸ்வெப்ட் த ஃப்ளோர். இங்கே ஸ்வெப்ட் அப்படின்றது வந்து ஸ்வீப்போட பாஸ்ட் டென்ஸ். ஸ்வீப் அப்படின்னா என்னென்னா துடைக்கிறது. ஸ்வெப்ட் அப்படின்னா தொடச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரோடு குறுகலாக இருக்குது இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? த ரோட் இஸ் நேரோ. த ரோட் இஸ் நேரோ. நான் முட்டைகளை வாங்கினேன் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ பாட் எக்ஸ். ஐ பாட் எக்ஸ். இங்கே பாட் அப்படின்றது பையோட பாஸ்ட் டென்ஸ். பைனா வாங்குறது. பாட் அப்படின்னா வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அவள் ஒரு ஸ்வெட்டர் பின்னுறா இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஷீ இஸ் knitting a sweater. ஷீ இஸ் knitting a sweater. அவள் கயிற்றுல துணியெல்லாம் தொங்க போடுறா இது எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஹேங்கிங் clothes on the rope. ஷீ இஸ் ஹேங்கிங் clothes on the rope. நான் தண்ணீரில் அலைகள் வர்றதை பார்த்தேன் இது எப்படி சொல்லலாம்? ஐ saw ripples in the water. ஐ saw ripples in the water. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஒய் த லாங் ஃபேஸ். ஒய் த லாங் ஃபேஸ். வேறு என்ன வேணும் உனக்கு இது எப்படி கேட்கலாம்? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். எதுனாலும் நேருக்கு நேர் பேசு இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ். டாக் அபவுட் எனிதிங் ஃபேஸ் டு ஃபேஸ். வேறு யாராவது வந்தாங்களா எப்படி கேட்கலாம்? டிட் எனிஒன் எல்ஸ் கம். டிட் எனிஒன் எல்ஸ் கம். நீங்கள் எப்போ வந்தீங்க? வென் டிட் யூ கம். வென் டிட் யூ கம். நீங்கள் எப்போ கிளம்புறீங்க இது எப்படி கேட்கலாம்? வென் ஆர் யூ லீவிங். வென் ஆர் யூ லீவிங். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டு யூ ஹாவ் அ கோல்ட். டு யூ ஹாவ் அ கோல்ட். நாளைக்கு திரும்பி வருவீங்களா எப்படி கேட்கலாம்? வில் யூ கம் பேக் டுமாரோ. வில் யூ கம் பேக் டுமாரோ. யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? டிட் எனிஒன் கால் யூ. டிட் எனிஒன் கால் யூ. இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் திஸ் மீன். வாட் டஸ் திஸ் மீன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ திங்க். வாட் டு யூ திங்க். உனக்கு எது பிடிக்கும் இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? விச் ஒன் டு யூ லைக். விச் ஒன் டு யூ லைக். நான் அவனுக்காக செஞ்சேன் இது எப்படி சொல்லலாம்? ஐ டிட் ஃபார் ஹிம். ஐ டிட் ஃபார் ஹிம். அவளுக்கு எல்லாம் தெரியும் இது எப்படி சொல்லலாம்? ஷீ நோஸ் எவ்ரி திங். ஷீ நோஸ் எவ்ரி திங். நான் அந்த படத்தை பார்த்ததில்லை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் நெவர் சீன் தட் மூவி. ஐ ஹாவ் நெவர் சீன் தட் மூவி. நீ போய்விட்டியா அதாவது நீ போயிட்டியா அப்படின்னு கேட்பவள. ஹாவ் யூ கான். ஹாவ் யூ கான். அவள் ஏன் இங்கே வரணும் இது எப்படி கேட்கலாம்?
Why would she come here? Why would she come here? இது கெட்டு போயிருச்சான்னு கேட்போம்ல, எப்படி கேட்கலாம்? Did it get spoiled? Did it get spoiled? நான் சந்தோஷமாக இருந்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I was happy. I was happy. இந்த 100 சென்டென்சஸை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பிகினர் வீடியோ நிறையா போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்டி மெத்தட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.